குட் மார்னிங் டீம். நான் உங்கள் குமார் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் எல்லா விஷயங்களும் பண்ணுறேன் சரியா, ஆனால் எனக்கு பெருசாக வெற்றி இல்லை. நீ சொன்ன அப்படின்னு சொல்லி மோதிக்கர்லையும் ஜாயின் பண்ணேன், அங்கேயும் எனக்கு பெருசாக சக்ஸஸ் இல்லை. பொருளெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வெளியே போய் சொல்கிறப்ப அது பெருசாக எடுபடலை. உனக்கு வேணால் செட் ஆகும் போல அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்குது. அப்படி மனநிலையோடையும் நிறைய பேர் இருக்காங்க. பெருசாக என்னால் எதுலையும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ட்டு. மோதிக்கர்னு கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் சரியா. காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கணும். அது என்ன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு காலத்தில் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி வாங்குவோம் சரியா. ஒரு காலத்தில் நம்மளுடைய கல்வியெல்லாம் எப்படி இருந்தது, ஒரு காலத்தில் நம்மளுடைய மருத்துவம்லாம் எப்படி இருந்தது, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கா, மாறுதா? அப்போ அந்த மாற்றத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். நான் பழமைவாதியாகவே இருப்பேன் அப்படின்னா என்ன ஆகாது, அந்த இடத்துல பெரிய சக்ஸஸ் கிடைக்காது. அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. உங்களோட நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாத்தையுமே நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. உங்களை பற்றி உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். என்ன நினைக்கிறாங்கன்னு கவனிக்கணும், உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கவனிக்கணும் சரி. இப்போ மோதிக்கரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பேச்சு யாரும் கேட்கல அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட சரியா. என்ன எதிர்பார்க்குறாங்க, மூட்டு வலி உள்ளவர்கிட்ட போயிட்டு நம்ம மூட்டு வலிக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம் சரியா. பல்லு விளக்குறவர்கிட்ட பேஸ்ட்டை கொடுக்கலாம். பல்லே விளக்காத நபர்கிட்ட நீங்க பேஸ்ட்டை பத்தி பேசினா ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா. அதே மாதிரி அவர் பாத்தீங்க அப்படின்னா, புரோட்டீன் அப்படின்னா என்னன்னே தெரியாதவர்கிட்ட போய் புரோட்டீனை பவுடரை பத்தி பேசுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, சாம்பார் பொடி இருக்குதா, அப்போ அந்த சாம்பார் பொடியை பத்தி பேசுங்க. அவருக்கு ஹேர் ஃபால் இருக்குதா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் பிளஸ் அதுக்கு உண்டான ஃபுட் சப்ளிமெண்ட் இதை பத்தி பேசுங்க. அப்ப உங்ககிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி போன உடனே போய் பிசினஸை பேசிடுறது, அப்படி பேசக்கூடாது. அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், தரமான பொருள், ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது, நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, அதன் மூலியமா ஒரு வருமானம் இருக்குது. அப்போ அந்த பொருளை பத்தி பேசுங்க. நீங்க போன உடனே கார் வேணுமா, வீடு கட்ட போறீங்களா, ஃபாரின் டூர் போக போறீங்களா, வாங்க மோதிக்கருக்கு வாங்கன்னா அவர் தலைதெறிக்க ஓடிடுவார். அப்ப மற்றவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, கத்துக்கிட்டு அங்க போய் ப்ரொமோட் பண்ணுங்க. அதே மாதிரி எப்பயுமே நான் முதலே சொல்லிட்டேன், பல்லு விளக்குறவர்கிட்ட தான் பேஸ்ட்டை பத்தி சொல்லணும். என்னடா பல்லு விளக்காதவங்க இருக்காங்களான்னா, நான் ஒருத்தரை சந்திச்சேங்க, 1 மணி நேரம் அந்த பேஸ்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆஹா ஓஹோன்னாரு சரிங்களா. அதுக்கடுத்து என்னாச்சுன்னா, வாங்கிக்கோங்க என்னப்பா, நான் பல்லு விளக்கே பல வருஷம் ஆச்சு, என்கிட்ட போய் இதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டாரு. என்கிட்ட ஒருத்தர் சவால் வச்சாரு, நீ அவன்கிட்ட பேஸ்ட்டை வித்துரு, உங்ககிட்ட 10,000 ரூபாய்க்கு பொருளை வாங்குறேன்ட்டு. அப்பதான் அவர்கிட்ட போய் பேசின ஆள் நீட்டா தான் இருந்தாரு, ஆனா பல்லு விளக்கே 10 வருஷம் ஆச்சான் சரியா. ஏன் அப்படின்னா, என்னவோ எனக்கு பிடிக்கல விட்டேன். அப்போ அந்த மாதிரி ஆள்கிட்ட அப்படி போய் பேசிட்டு நம்ம இருக்கக்கூடாது சரிங்களா. அது மாதிரி எப்பயுமே உங்களுடைய கூட்டாளிகள், உங்களுடைய டீமை கரெக்டா தேர்ந்தெடுக்கணும். இவர்கிட்ட ப்ராடக்ட் கொடுத்தா இவர் ப்ராடக்டை யூஸ் பண்ணுவார், இவர்கிட்ட பிசினஸ் கொடுத்தா இவர் பிசினஸை நல்லா பண்ணுவார், இவர்கிட்ட பேஸ்ட்டை பத்தி பேசினா பேஸ்ட்டை நல்லா ப்ரொமோட் பண்ணுவார், இவர்கிட்ட சோப்பை பத்தி ப்ரொமோட் பண்ணா அவர் நல்லா ப்ரொமோட் பண்ணுவார் சரியா. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணக்கூடிய ஒரு நபர் இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருடைய உங்க டீம்ல இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்க அவங்களோட ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும் சரிங்களா. சரியான, இப்போ என் டீம்ல எல்லாம் மீட்டிங் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொருத்தரை பேச விடுவேன். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ப்ராடக்டா நீங்க எடுங்க, பிரசன்டேஷனா இந்த டாபிக் நீங்க எடுங்க. அது மாதிரி ஹால் புக் பண்றது ஒருத்தர் இருப்பார் சரியா. அந்த ஹாலில் இன்டீரியல் டெக்கரேட் பண்றது, ப்ராடக்ட் எடுக்கிறது, மைக்கை செட் பண்றதுலாம் ஒவ்வொருத்தருக்கும் இருப்பாங்க. டிக்கெட்டு ஈவெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டிக்கெட், அந்த நோட்டீஸ் அடிக்கிறது, அந்த டிசைனிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இப்படி நம்ம பிரிச்சு கொடுக்கணும் சரியா. அப்போ அதுக்குண்டான ஆட்கள் நம்ம கிட்ட இருக்கிறப்ப அவங்களை தேர்ந்தெடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக முடியும். அதே மாதிரி எந்த ஒரு முடிவும் தயங்காம எடுக்கணும். நான் மோதிக்கேர்ல 2019 நவம்பர் மாதம்
இனிமே நம்ம ஃபுல் டைமா பண்ணுவோம், இது பார்ட் டைமா பண்ணக்கூடிய பிசினஸ் நம்மளுக்கு வந்து கிடையாது. இது நம்ம ஃபுல் டைமா பண்ணா இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு தடாலடியா முடிவு எடுத்தேன். சரியா, ஒரு கடை வச்சிருந்தேன், ஏஜென்சி ரன் ஆகிட்டு இருந்தது, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன். அத்தனையுமே ஒரு வாரத்துல கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு 2019 நவம்பர் 24ஆம் தேதி நான் என்ன பண்ணேன்னா ஃபுல் டைம் அப்படின்ட்டு வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சேன். சரிங்களா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மோதிக்கிறத தவிர்த்து எனக்கு வேற வருமானமும் கிடையாது. இன்னைக்கு நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. காரணம் என்ன? டக்குன்னு வந்து முடிவு எடுத்தேன். நிறைய பேர் நிறைய பயமுறுத்தல் எல்லாம் இருந்தது. ஆனா அதை பத்தி நான் எதுவுமே கவலைப்படல. ஏன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் முதலே பிளான் பண்ணேன். நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும்னா எனக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கு நான் எப்படி வேலை செய்யணும், யார் கூட வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும், சரியா, இப்படி வேலை செய்யறப்ப என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, அத்தனையுமே வந்து பிளான் பண்ணேன். அதுக்காக உட்காந்து 10 வருஷம் உட்காந்து பிளான் பண்ணல. ஒரு 2-3 நாள்ல பிளான் பண்ணி 4வது நாள் என்ன பண்ணிட்டேன், இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எப்பயுமே ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க அந்த மாதிரி முடிவு எடுத்து நீங்க சக்சஸ் ஆன பிறகும் எப்பயுமே சிம்பிளா இருக்க பழகுங்க. சிம்பிள்னா சாதாரணமா இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. பேச்சு, சரியா, நான் சாதாரணமா மோதிக்கரில் சாதாரணமா இருக்கிறப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் ரெகுலரா வாங்குவார் எங்க வீட்டுல இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி. அன்னைக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். இன்னைக்கு நான் பிளாட்டினம் டைரக்டர், கார் அச்சீவர், சரியா, இன்னைக்கும் அவர் ப்ராடக்ட் கேட்டா கொண்டு போய் கொடுப்பேன். சரியா, அந்த தெருவுலயே இன்னொரு மோதிக்கிற ஆள் இருக்காரு, நம்ம டீம் கிடையாது, வேற டீம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்ன சார் பிளாட்டினமா இன்னும் பொருளை தூக்கி வித்துட்டு இருக்கீங்க, அதுவும் கார்ல 2 பொருளுக்காக கொண்டு வர்றீங்க அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது, நம்ம தகுதி கூட கூட நம்ம வந்து என்ன ஆயிரும், கெத்தா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை வருது. அப்படி வரக்கூடாது. எப்பயுமே சிம்பிளா இருங்க. ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய பில்லர்ஸ். இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கலாம், நாளைக்கு வந்து அவரே வந்து லட்சங்கள்ல ப்ராடக்ட் வாங்கலாம். அல்லது அதை பார்த்துட்டு அவர் பக்கத்துல இருக்கவங்க யாரும் நம்ம கூட இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு வரலாம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். எப்பயுமே சிம்பிளா இருங்க, கேஷுவலா இருங்க. அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. அடிப்படை தேவைகள், ஒரு ப்ரோக்ராம் வைக்கும், சரியா, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அல்லது ஒரு இடத்துக்கு போறோம். இப்போ என்கிட்ட பைக் இருக்கு, கார் இருக்குது, எல்லா இடத்துக்கும் கார்ல போகணும் அப்படின்னா போக மாட்டேன். எங்கெல்லாம் பைக்ல போகணுமோ அங்கெல்லாம் பைக்ல தான் போவேன். எங்கெல்லாம் கார்ல போகணுமோ அங்கதான் கார்ல போவேன். ஒரு 50 பேர் வராங்களோ அதுக்கு தக்க ஹாலை புக் பண்ணுவேன். ஒரு 100 பேர் வராங்களோ அதுக்கு தக்க ஹாலை புக் பண்ணுவேன். சரியா, 500 பேர் ஹாலில் வந்து 100 பேர் உட்கார வச்சா நல்லா இருக்காது. செலவு வெட்டியா செலவு பண்ணக்கூடாது. மாதிரி நேர்மையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கணும். என்கிட்ட மோதிக்கரில் ஒருத்தர் சேர வர்றவர், சார் நான் 6 மாசத்துல ₹1,00,000 சம்பாதிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னா, நான் வந்து சிரிப்பேன். முதல் 6 மாசத்துல ₹10,000 சம்பாதிக்கலாம் வாங்க அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க, லட்சங்களை சம்பாதிக்கலாங்க. நீங்க முதல் 10,000க்கு வைங்க, அதுக்கு பிறகு ₹1,00,000 போகும். எடுத்தோடனே ₹1,00,000 போக முடியுமா அப்படின்னா அது லட்சத்துல ஒருத்தருக்கு நடக்கும். நம்மளுக்கு நடக்குமா, நம்ம ஊர்ல நடக்குமா, என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படிம்பாங்க. அதுதான் உண்மை. சரியா, எப்பயுமே ரொம்ப எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அப்ப நான் என்னவோ, நான் பார்க்குற ஆள் என்னவோ, நான் இருக்க இடம் என்னவோ அதுக்கு தக்க பிளான் பண்ணணும். நான் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நேர்மை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க என்ன லெவலுக்கு போனாலும் சரி மனுஷனா மதிக்கணும். நான் நிறைய பேர்கிட்ட பார்ப்பேன், என்னையா உங்க டீம்ல இருந்து ஆள்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க ப்ரோக்ராம் மீட்டிங்கு, புது கெஸ்ட் எல்லாம் கூட்டுவாங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அவங்க நான் நிறைய நாய்கிட்ட சொன்னேன், ஒரு நாயும் வரல அப்படிம்பாங்க. இப்ப இதெல்லாம் என்ன ஒரு மென்டாலிட்டி, ஒரு வயலும் வரல, ஒரு நாயும் வரல, ஒரு மூதேவியும் காணும், இப்படி எல்லாம் பேசுவாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாது. எப்பயுமே மனுஷனா மதிக்கணும். நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், சார் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்களுக்கு வர முடியல என்னன்னு தெரியல, அடுத்த மீட்டிங்ல பார்ப்போம். சிம்பிள். அவங்க இல்லைங்கிறதுக்காக நாயே பேயே அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. மனுஷனா பழகணும். நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் சரி, நீங்களும் ஒரு மனிதர், அவரும் ஒரு மனிதர். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்க காதுக்கு வந்தாலும் காது கொடுத்து கேளுங்க. சரியா, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தவே கூடாது. இன்னைக்கும் எந்த மீட்டிங் நடந்தாலும் முத சேர்ல போய் உட்காரணும். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு புது விஷயம் கிடைக்கும். மீட்டிங் நடக்கிறப்ப அங்கிட்டு எஞ்சி போறது, செல்ல நோண்டுறது, அல்ல மீட்டிங் 10 மணின்னா 11 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க, நம்ம 12 மணிக்கு போவோம் அப்படிங்கிறது, கடைசி நேரத்துல ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வருவோம் ஐயா அப்படின்ட்டு இப்படி இருக்கவே கூடாது. எப்பயுமே ரொம்ப கவனமா இருங்க. நீங்க பண்ற தொழில் டைம் மேனேஜ்மெண்ட், நேரம் அப்படிங்கிறது உண்மைக்கே இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம வாழ்நாள்ல திருப்பி வராது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சக்சஸ் ஆகணும், நிறைய பணம் சேரணும், நல்ல ஒரு மனிதர் பேர் வாங்கணும் அப்படின்னா
இவ்வளவு விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நேரம் அப்படிங்கிறது. 10 மணின்னா 10 மணி ஷார்ப் அங்க இருக்கணும். எல்லா டயத்துலயும் அப்படி போக முடியுமா? ஏதோ ஒரு டயத்துல லேட் ஆகும். முன்னக்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடணும். நான் வர்றது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும். இந்த மாதிரி டிராஃபிக் இல்ல, எனக்கு கொஞ்சம் கிளம்பி வரப்ப இந்த மாதிரி இருக்குது. ஏதாவது சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டுறணும். அப்ப நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேளுங்க. நேத்து சேர்ந்தவன் தான், நேத்து வந்தவன் தான் இந்த பிசினஸுக்கு, இவன் சொல்லி நம்ம கேட்கவா அப்படிங்கிற ஈகோ இருக்கவே கூடாது. இங்க ஈகோ இருந்தது அப்படின்னாலே நம்ம பெரிய சக்சஸ் கிடைக்காது. இது மோதிக்கருக்கு தானா அப்படின்னா, மோதிக்கருக்கும் மற்ற எந்த தொழிலுக்கும் இதுதான் முக்கியம். அதனால நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா, சக்சஸ்ஃபுல் ஒரு தலைவரா, சக்சஸ்ஃபுல்லான ஒரு குடும்ப தலைவரா இருக்கணும் அப்படின்னா கூட இத்தனையும் அவசியம். நல்ல கணவரா இருக்கணும், நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கணும், நல்ல ஒரு தொழிலதிபர் ஆகணும், நல்ல ஒரு நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல ஒரு மரியாதை வேணும். என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா இந்த விஷயங்கள் அத்தனையும் கடைபிடிங்க. நான் மோதிக்கிறதுக்காக மட்டும் பேசல. சரிங்களா? மோதிக்கிறதுக்காக மட்டும் பேசல. எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுறேன். அதனால இது அத்தனையுமே எனக்கு எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, மோதிக்கருக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. நிறைய பெரிய மனிதர்களோட பழக்கங்கள் கிடைச்சது. சரி, அதனால அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு மோதிக்கர் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, நல்ல ஒழுக்கத்தோட சம்பாதிக்கிறது எப்படி, நல்ல மனிதர்களோட பழகுறது எப்படி, நல்ல தரமான பொருட்கள் நம்ம பயன்படுத்துறது எப்படி, அதன் மூலியமா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் மோதிக்கர்ல இருக்குது. அதனால வாங்க, இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.